வர்தா புயல் ஏற்படுத்திய பாதிப்பு காரணமாக சென்னை வேளச்சேரி, மத்திய கைலாஷ், டிடிகே சாலை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். சென்னையை நேற்று தாக்கிய வர்தா புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் வீசிய மழையின் காரணமாகவும் பெரும்பாலான இடங்களில் மரங்கள் சாய்ந்த காட்சிகளை காண முடிந்தது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி வேளச்சேரி பெல் நகர் பகுதியிலே தான் பெல் சக்தி நகர் பகுதியிலே தான் தற்பொழுது நான் இருக்கிறேன். இந்த பகுதி மட்டுமின்றாமல் இங்கே வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ராம் நகர், பத்மாவதி நகர், முருகன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தது மட்டுமின்றி நீர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் நீங்கள் காண முடியும். பொதுவாகவே வேளச்சேரியை பொறுத்தவரையில் சாதாரணமான ஒரு மழை பெய்தாலே இந்த இடம் முழுவதுமாக இது ஒரு தாழ்வான பகுதி என்பதால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகள் தண்ணீர் புகுந்து செல்வதும் பாம்புகள் வருவதும் போன்ற காட்சிகள் ஆண்டுதோறும் காண முடிய ஒரு காட்சிகளாகவே இருக்கிறது. சென்ற ஆண்டு பெய்த மழையிலே வேளச்சேரி மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி எப்பொழுதுமே அதாவது போட்டுக்கள் செல்லக்கூடிய அளவிற்கு தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகள் இங்கே காணப்படும். தற்பொழுது நம்மிடையே ஒருவர் இருக்கிறார். இவர் கடந்த ஆண்டு பெய்த டிசம்பர் மாதம் பெய்த அடைமழையில் வெள்ளத்தில் உயிர் பிழைத்தவர். இந்த ஆண்டும் நேற்றும் ஒரு புயலில் சிக்கி மழை தண்ணீரில் சிக்கியிருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்கலாம். சார் வணக்கம். போன வருஷம் மழையில் நீங்கள் மாட்டினதாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வருஷம் மழையில் மாற்றுறதுதான் சொல்லியிருக்கீங்க. போன ஆண்டுக்கும் இந்த வருஷத்தும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் சார். போன வருஷம் என்னோட சொந்த ஊர் மின்னமலைப்பட்டி சார். போன வருஷம் எங்கள் ஓனர் சேட்டா கேரளாவில் இருந்தாங்க, இன்னொரு பெரியண்ணா மயிலாப்பூரில் இருந்தாங்க. கடைக்கு வர முடியலை. அதனால தண்ணிக்கு டீ மாஸ்டர் ஓடி போயிட்டாங்க, சரக்கு மாஸ்டர் ஓடி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். பச்சி போட்டேன், டீவை போட்டேன், ஒன்றும் பண்ண முடியலை சார். எதுவுமே வயிற்று கூட சாப்பாடு கூட வழி இல்லை சார். எதுவுமே ரூமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 பேர் இறந்து போனாங்க சார். இடையில மக்கள் போயில்லை. அது போயில இறந்த உடனே ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு சார். இந்த வருஷம் மழைக்கு நேற்று அடித்த புயலுக்கு காற்றுக்கும் ஒன்றும் பண்ண முடியலை சார். அந்த மக்கள் பார்த்தாக்கா ஒரே இதாக பரபரப்பாகி கரண்ட்டை கட் பண்ணிட்டேன் சார். நிறையா மரங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். அதாவது இவர் தெரிவிக்கிறது என்னென்னா, கடந்த ஆண்டு இந்த பகுதியில் தான் ராம் நகர் பகுதியில் ஒரு கணவன் மனைவி அவர்கள் மழையின் காரணமாக வெளியே சென்று கொண்டிருந்த போது அவர்கள் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய மின் ஒயரில் அவங்க பட்டதுனால இறந்தாங்க. அந்த சம்பவத்தை அடுத்து அதை தான் அவர் இப்போ தற்போது நினைவு கூறியிருக்கிறாரு. அந்த பகுதியில் தான் இப்போ நாமளும் இருக்கிறோம். இன்றும் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக பெய்த மழையிலும் நேற்று அடித்த ஒரு புயலின் காரணமாக பெரும்பாலான மரங்கள் இங்கே இருக்கக்கூடிய மின் கம்பிகள் மேல் சாய்ந்து அந்த மின் கம்பிகள் இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் விழுந்திருக்கக்கூடியதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சமயம் மின்சாரம் கட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால மின் கம்பிகள் எதுவும் வேலை செய்யாதனால மின் பாய்ச்சுவதற்கான வேலைகள் இல்லை. அதனால் பொதுமக்கள் ஒரு அச்சத்திலே தான் இருக்கிறார்கள். எந்த நேரம் மின்சாரம் வந்தாலும் இந்த கம்பிகள் நடந்து செல்லக்கூடிய இந்த தண்ணீர் மேலே பட்டு பொதுமக்களின் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். உடனடியாக அரசு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றி மின்கம்பங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே வேளச்சேரி பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.